العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: நேற்றைய பாடத்துடைய கடைசி ஹதீஸ் தலைப்புகள் இல்லாமல் பாபுன் என்று இமாம் புகாரி போட்டிருந்தாங்க. நேற்று ஒரு கருத்து சொன்னோம். இப்படி புகாரியில் நிறையா வரும், இடையில தலைப்புகள் இல்லாமல். தலைப்பு இல்லாததுக்கு முன்னால் என்ன பாபு இருந்துச்சோ அதிலிருந்து இது ஒரு ஃபஸ்லு, இது ஒரு பிரிவு. மொதல் தலைப்புக்கு தோதுவாக இருக்கிற ஹதீஸ் என்கிற கருத்தை சொல்லிடலாம். ஆனால் ஷைகுல் ஹிந்த் மஹமூதுல் ஹசன் ரஹமத்துல்லா அலைஹி சொல்கிறாங்க, என்னை பொறுத்தவரையில் அது சரியான கருத்து அல்ல. கல் ஃபஸ்லி மினல் பாபி சாபிக் என்பது எல்லா தலைப்பில்லாத ஹதீஸுக்கும் ஒத்து வரதில்லை. என்ன ஃபவிகால் வச்சு ஒட்டினாலும் அந்த மொதல் பாவுக்கும் இந்த ஹதீஸுக்கு மத்தியில் எந்த முனாசபத்தும் இருக்காமல் இருக்குது, முவாஃபக்கத்தும் கிடைக்கிறதில்லை. அதனால் சரியான ஒரு கருத்து என்னான்னு சொன்னால், இமாம் புகாரி அவர்கள் ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க திறமை எப்படி இருக்குது. இதுவரையில் நாம் ஒவ்வொரு பாபுக்கும் தலைப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த பாபுக்கு தலைப்பு போடலை. உங்கள் சிந்தனை திறனை கொண்டு நான் தலைப்பு போடாத இந்த பாபுக்கு என்ன தலைப்பு போடலான்னு நீங்களே போடுங்களேன். உங்களுக்கு அந்த திறமை இருக்குதா என்பதை இமாம் டெஸ்ட் செய்வதற்காகத்தான் பாபுக்கு தலைப்பு இல்லாமல் போடுறாங்க. மாணவர்களுடைய திறமையை வளர்ப்பதற்காக உஸ்தாதுகள் இடையில கேள்விகள் கேட்கணுமா, இல்லைன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. கேள்விகள் கேட்டு உஷாராக இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில் இமாம் செயல்பட்டிருக்கிறாங்க. புகாரிலேயே பாபு தரஹுல் இமாமில் மஸ் அலா அப்படின்னு ஒரு பாடமே வரும். உஸ்தாத் மசாலாக்களை மாணவர்கள்ட்ட கேட்குறது, எப்படி இருக்கிறாங்கன்னு இம்திஹான் செய்வதுன்னு சொல்லி. மாணவர்களிடத்தில் கஃபலத் ஏற்பட்டு விடக்கூடாது, ஒரு பொடுப்போக்கு ஏற்பட்டு விடக்கூடாது, அலட்சியத்தன்மை ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி கேள்விகளை கேட்கும்போது மாணவர்களுடைய அந்த இஸ்திஅதாத், அந்த திறன் உஸ்தாதுகளுக்கு தெரிய வரும்.
அந்த திறனுக்கு தகுந்த மாதிரி இஸ்திதாதுக்கு தகுந்த மாதிரி பாடங்கள் நடத்தலாம். நம்ம புள்ளவெல்லாம் ரொம்ப கெட்டிக்கார புள்ளோன்னு நினச்சிட்டு இருந்தோமே, மேம்போக்கா செய்திகளை சொல்லிட்டு இருந்தோமே, இப்போ பார்த்தா இதில் 0வாக இருக்கிறாங்க, அதில் 0வாக இருக்கிறாங்க. அப்போ அந்த கருத்தையும் சொன்னால் நல்லா இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி உஸ்தாதுகளுக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும். அதனால் இந்த ஹதீஸுக்கு இப்போது நீங்களே சிந்தனை செய்யுங்க. இதுக்கு முந்தி இமாம் புகாரி என்னெல்லாம் தலைப்பு போட்டிருக்கிறாரு, நம்ம என்ன தலைப்பு போடலாம் அப்படின்ட்டு சிந்தனை செஞ்சால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்கள் மண்டையில் ஒன்றுமே வரல. அதில் யாருக்காவது வருதா? சொல்கிறாங்க, இதுக்கு முந்தி இமாம் புகாரி போட்ட தலைப்புக்கு ஈக்குவலாக போடுறதா இருந்தால் பாபு இஜ்தினாபில் கபாயிர் மினல் ஈமான் என்ன போடலாமா? அல்லது பாபு இஜ்தினாபுல் மஆசி மினல் ஈமான், மினல் ஈமான் தர்க்குல் புஹ்தான், இப்படியாக போடலான்னு சொல்கிறாங்க. ஹைர், எங்கெல்லாம் தலைப்புகள் வரலையோ அங்கெல்லாம் நீங்களாக சிந்தனை செஞ்சு இந்த ஹதீஸுக்கு தலைப்பாக இதை போடலான்னு கணக்கு போட்டுக்கணும். மேலே உள்ள ஹதீஸில் உபாதத்து இப்னு சாமித் அவங்க தான் இந்த செய்திகளை சொல்கிறாங்க. இணை வைக்காதீர்கள், திருடாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், கொலை செய்யாதீர்கள், பிள்ளைகளை இட்டு கட்டாதீர்கள், நல்ல விஷயங்களில் மாறு செய்யாதீர்கள். இந்த உபாதத்து இப்னு சாமித்தை பற்றி நேற்றே நான் சொன்னேன். இமாம் புகாரி கூட சின்ன குறிப்பு கொடுக்குறார், அஹதுன் நுகபா லைலத்தல் அகபா. எப்படி? மக்கா முக்கர்ரமாவிலேருந்து மினாவுக்கு போகிற வழியில் இடது பக்கத்தில் இருக்குதான் இந்த அகபா என்கிற அந்த பகுதி. மினாவுக்கு பக்கத்தில் அங்கே மதீனாவிலேன்னு வந்த ஜனங்கள்லாம் நபி இடத்துல பையத் செஞ்சாங்க. முதல் கட்டமாக முதல் வருஷம் மக்காவில் நபி இருக்கும்போது மக்கத்து காஃபிர்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் அதற்கு பைஅத்தே அகபா ஊலான்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆண்டும் சில மதீனாவாசிகள் அவங்களோட சில நண்பர்களையும் கூட்டு கொண்டு அதே இடத்திற்கு ஒன்று கூடினாங்க. அதை பைஅத்தே அகபா சானியான்னு சொல்லப்படும். இதில் பல சஹாபாக்கள் அப்போ தான் அழைப்பு கொடுத்தாங்க, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துடுங்கோ, மதீனாவுக்கு வந்துடுங்க, ஃபுல் ஆதரவும் நாங்கள் தரோம், எங்கள் உயிரை கொடுக்குறோம், எங்கள் பொருளாதாரத்தை கொடுக்குறோம், என்னென்னலாம் உதவி தேவையோ அந்த உதவியெல்லாம் நாங்கள் தரோம். அன்சாரிகள் உதவியாளர்கள் என்கிற கருத்துக்கு தோதுவாக, அந்த பேருக்கு தோதுவாக அவங்க நடந்துக்கிட்டாங்க. அன்னைக்கிலேருந்து அன்சாருடைய அந்த பட்ட பெயர் அவங்களுக்கு கிடச்சிச்சு. எனவே அதில் ஒரு 10 பேர் 12 பேர் கொண்ட ஜமாஅத்தை தலைவராக ஆக்குனாங்க, அஃப்சராக, பொறுப்புதாரியாக. அதில் ஒரு பொறுப்புதாரி தான் உபாதத்து இப்னு சாமித். அதில் ஒரு பொறுப்புதாரி தான் உபாதத்து இப்னு சாமித். அவங்க ஷஹீத பத்ரன், பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொண்டவர்கள். நகீபுக்கு பன்மை நுக்கபா, அதுக்கு பொருள் என்ன? பொறுப்புதாரி, சர்தார், ஆஃப்சர், முக்கியஸ்தர். இந்த ஹதீஸில் வமன் அசாப மின் ذلك شيئا فعوقب في الدنيا فهو كفارة ஒரு வார்த்தை இருக்குது.
தப்புகள் செஞ்சிட்டா உலகத்திலேயே தண்டனை கொடுக்கப்படும். திருடுனா கையை வெட்டுவாங்க, கொலை செஞ்சால் கொலை செய்வாங்க. இது உலகத்தில் கஃபாரா. கஃபாராவை பற்றி இங்கே இருக்குது. என்ன அப்புறம் அப்போ கஃபாராவை பற்றி இருக்கிறது. ஹத்துகள், தண்டனைகள். இஸ்லாத்தில் கையை வெட்டுறது, தலையை வெட்டுறது, இந்த கஃபாரா இது பாவத்தை அழிக்குமா அல்லது தௌபா செய்யணுமா கஃபாராவுக்கு பின்னாலையும் என்பதில் கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது. மார்க்கம் எதை ஹத்துகளாக நியமிக்கிட்டிருக்குதோ அது பாவத்தையே க்ளோஸ் பண்ணக்கூடிய கஃபாராவா அல்லது அதற்கு பின்னாலையும் தௌபா செஞ்சால் தான் மன்னிப்பு கிடைக்குமா? திருடுனா கையை வெட்டியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக பாவம் மன்னிக்கப்பட்டு விடுமா அல்லது இல்லையா? இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, இமாம் புகாரியும் சொல்லுவாங்க, கஃபாராவே பாவத்தை அழிச்சிடும். ஆனால் சிலருடைய கருத்து கஃபாரா என்பது ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு ஜவாஜிர். ஹத்துகள் கொடுப்பதின் காரணமாக பாவங்கள் அழிக்கப்படாது. கட்டாயம் தௌபா செய்யணும், தௌபா செய்தால் மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லி. ஹனஃபி மதுஹபில் இமாமுல் ஆலம் அல்லது இமாம் அபு யூசுப் முகம்மது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்டேருந்து தெளிவான எந்த ரிவாயத்தும் இல்லை. அது கஃபாராவா கஃபாரா இல்லையா தௌபா செய்யணுமான்னு. ஆனால் அதுக்கு பின்னால் உண்டான முத்தஅஹிரீன்கள் சொல்கிறாங்க, கஃபாரா என்பது பயத்தை உண்டாக்கும், மற்றவங்க தப்பு செய்யாமல் இருப்பதற்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை தான். அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாகணும்? தௌபா செஞ்சாகணும். தௌபா செஞ்சால் தான் அந்த தப்புடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறாங்க. ஃபைவ் தன்னாலேயே ஆட்டோமேட்டிக்காக கஃபாரத்து செய்ய இந்த ஹதீஸ் தான் அவங்களுக்கு ஆதாரம். ஹதீஸில் என்ன இருக்கிறது? வமன் அசாப மின் ذلك شيئا فعوقب في الدنيا, உலகத்திலேயே தண்டனைகள் கொடுக்கப்பட்டு விட்டால் ஃபஹுவ கஃபாரத்துன், அது பாவத்தை அழித்துவிடும், அது பாவத்தை அழித்துவிடும். ஹனஃபி மதுஹபுக்காரங்க, அதாவது பின்னால் உண்டான இமாம்கள் தௌபாவும் செய்யணும், வெறும் ஹத்து கஃபாராவாக அமையாதுங்கிறதுக்கு அவங்கள்ட்டையும் ஆதாரம் இருக்கிறது. வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா ஜஸாஅம் பிமா கஸபா நகாலம் மினல்லாஹ் வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபமன் தாப மின் பாதி ظுல்மிஹி, இங்கே தௌபா சொல்கிறான் பாரு, கையெல்லாம் வெட்டியாச்சு, நகாலம் மினல்லாஹ், உலகம் பூரா தெரிஞ்சு போச்சு, போதாது. ஃபமன் தாப மின் பாதி ظுல்மிஹி வ அஸ்லஹ, தௌபா செஞ்சு இனிமேல் தப்பெல்லாம் செய்யலேண்டா ஃபஇன்னல்லாஹ யதூபு அலைஹி. இந்த மாதிரி ஆயாத்துகளை வச்சு தான் வெறும் கஃபாரா போதாது, அதாவது ஹத்துகள் போதாது, தௌபா செஞ்சே ஆகணும். திருடு விட்டால் கையையும் வெட்டியாச்சு. நபி அவரை பார்த்து சொன்னாங்களாம், துபு இலல்லாஹி அஸ்ஸ வஜல், தௌபா செய்ப்பா அல்லாட்ட, கை வெட்டினதுக்கு பின்னால். அவர் சொன்னார், துபுத்து இலல்லா, அல்லாட்ட நான் தௌபா செஞ்சுட்டேன், இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன்டார். நபி சொன்னாங்க, தாபல்லாஹு அலைக், அல்லாஹ் அவனுடைய தௌபாவை கபூல் செஞ்சுட்டான்.
இந்த மாதிரி சில ஹதீஸுகளை சொல்லி தௌபாவும் செய்யணுங்கிறாங்க. பாபுன் மினத்தீனி அல் ஃபிராரு மினல் ஃபிதன். இது ஒரு பாபு. ஹாதா பாபுன் மினத்தீனி அல் ஃபிராரு. ஃபிரார் என்றால் வெருண்டோடுவது, வெருண்டோடுவது பார்த்துட்டு. மினல் ஃபிதனி, ஃபித்னாக்களிலிருந்து வெருண்டோடுவது தீனில் உள்ளதாக இருக்கிறது. ஃபித்னா ஃபசாதுகளிலிருந்து வெருண்டோடுவது தீனில் உள்ளதாக இருக்கிறது. சிங்கத்தை பார்த்தான் வெருண்டோடுவான், பாம்பை பார்த்தான் வெருண்டோடுவான். அந்த மாதிரி ஃபித்னாக்களிலிருந்து, மார்க்கத்தில் குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய ஃபித்னாக்கள் ஃபசாதுகளிலிருந்து வெருண்டோடுவது அதுவும் தீனில் உள்ளதாக இருக்கிறது. தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஈமான் என்று பேசிக்கொண்டு வந்திருந்த இமாம் புகாரி இங்கே தீண்டு போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முந்தி உள்ள பாபெல்லாம் பார்த்தா மினல் ஈமான் அல் ஃபிராரு மினல் ஃபித்தன் என்று போட்டிருக்கணும். இதுக்கு முந்தைய பாபுக்கு தோதுவாக இங்கே மினத்தீனி அல் ஃபிராரு மினல் ஃபித்தன் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஜவாபுன்னா, இந்த ஹதீஸில் தீன் என்கிற வார்த்தை வந்து இருக்குங்கிறதுனால ஹதீஸில் உண்டான வார்த்தையை எடுத்து தீனுன்னு போட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் ஈமான், இஸ்லாம், தீன் எல்லாம் ஒன்று தான். ஈமான்டா இஸ்லாம், இஸ்லாம் என்றால் தீன், தீன் என்றால் இஸ்லாம். நம்ம தான் ஈமானை தனியாக ஆக்குவோம். தஸ்தீகுன் பில் கல், இக்ராரும் பில் லிசான் வந்து ஜாயிண்ட் ஆகும். பிஹி கால ஹதஸனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அன் மாலிக் அன் அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஸஅஸா அன் நபி அன் இப்னு ஸயீத் அல் குத்ரி. எப்படி இருக்கு? அன் நபி அந்நபிக்கு அடுத்து அந்நபி சயீத் அல் குத்ரி. அன்னஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم يوشك أن يكون خير مال المسلم கனமுன். நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி நபி முன்னறிவிப்பு செய்கிறாங்க. நபியுடைய காலத்தில் இது இல்லை, நபியுடைய காலத்தில் இல்லை. யூஷிக்கு அஃபால முகாரபாவில் உள்ளது. யூஷிக்கு என்றால் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஐ யகூன ஹைர மாலில் முஸ்லிம் கனமுன், ஆடுகள், ஆட்டு மந்தைகள் முஸ்லிமுடைய பொருள்களில் சிறந்ததாக ஆகுவது. எத்தபிஉ பிஹா, அந்த ஆட்டை ஓட்டிக்கொண்டு செல்வான், அந்த ஆட்டை கொண்டு பின்தொடர்ந்து செல்வான் என்றால் நம்முடைய பாஷையில் சொல்லலாம், அந்த ஆட்டை ஓட்டிக்கொண்டு செல்வான். ஷாஃபல் ஜிபால், மலை உச்சிக்கு. மவாக்கியல் கத்தர், மழை பெய்யும் இடத்திற்கு. யஃபிர்ரு பிதீனிஹி மினல் ஃபிதன், ஃபித்தனிலிருந்து தன்னுடைய தீனை காப்பாற்றிக் கொள்வதற்காக விரண்டோடுவான், ஆட்டை கூட்டிக் கொண்டு. ஊரில் இருக்க மாட்டான், ஜனங்களோடு இருக்க மாட்டான். அவங்களோடு இருந்தால் நம்மளும் வீணாக போயிடுவோம் போல் இருக்கு, திருத்துவதற்கெல்லாம் சான்ஸ் இல்லை. அவனை மாதிரி நம்மளை ஆக்கிடுவானுவோ, ஃபித்னா ஃபசாத் அதிகமாகிடுச்சின்னு சொன்னால்
முக்கால்வாசி ஊர் வீணாக போயிடுச்சின்னு சொன்னால் கால்வாசி நம்ம ரொம்ப கஷ்டம் நல்லவங்களாக இருக்கிறது. என்னங்க செய்கிறது, ஊரோட ஒத்து போக வேண்டியிருக்குது. நிறைய பேர் அப்படி தானே சொல்கிறோம். இந்த மாதிரி காலகட்டத்தில் ஊரில் இல்லாமல் மக்களோடு சேர்ந்து இல்லாமல் தனியாக ஆகிவிடுவது, மக்கள் வாழாத பகலிக்கு மலை உச்சிக்கு போயிடுறது, அல்லது எங்கே மழைகள் பெய்யுமோ காடுகளில் மழை பெய்யும் காடுகளுக்கு போயிடுறது. நம்மள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தில் ஆடுகளை கொண்டு போயிடுறது. தேவையான அளவுக்கு பாளையம் கறந்துக்கலாம், தேவையான அளவுக்கு பசி வந்திருக்கும் போது ஆடையும் அறுத்துக்கலாம். மலை உச்சியிலும் மழைகள் பெய்யும் இடத்திலும் அந்த ஆட்டுகளை ஓட்டிக்கொண்டு எஃபிரு விரண்டோடி விடுவான் பி தீனிஹி, தன்னுடைய தீனை கொண்டு என்றால் தன்னுடைய தீனை காப்பாற்றிக் கொள்ள மினல் ஃபித்தனி. இந்த ஹதீஸு இப்போ இங்கே 7வது பக்கத்தில் வந்திருக்குது. அடுத்து பதுல் ஹல்க் என்கிற பாடத்தில் 466வது பேஜில் வரும். கிதாபுல் மனாக்கிபிலையும் வரும் 508. ரிகாக், மனதை உருக்கும் மனதை உருக வைக்கும் ஹதீஸுகள் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய ரிகாக்கில் 961 வரும், ஃபித்தன்லையும் வரும். யூசிக் என்பது யக்ருபுடைய அர்த்தம். அஃபால முக்கர்ரபாவில் அவுசக்க யூசிக்கு, யூசிக்கு அவுசக்க ஐயமூத்த, மூத்தா போகிற மாதிரி இருக்கிறான் ஆளு. அவுசக்க ஐயமூத்த, ஆனால் அவுசக்கங்கிற சொல்லையும் பயன்படுத்துவாங்க. முதாரியுடைய பயன்பாடு அதிகம். ஆனால் தப்புன்னு சொல்லக்கூடாது. அவுசக்க என்பதையும் சொல்லலாம். முதாரியை பயன்படுத்துவது தான் அதிகமாக இருக்கிறது. இந்த ஐயக்கும் நான் ஹைரமாலில் முஸ்லீம் இருக்க ஹைர ஹைர ஹபர் முந்திரிச்சி. கனமுன் என்பது ஐயக்கூனவுக்கு இஸ்மு. அதாவது இஸ்மு ஜின்ஸ், இஸ்மு முன்னஸு இருந்தாலும் ஜின்ஸுக்கு வைக்கப்பட்டிருக்குது. அதில் ஆம்பளையும் வரும், பொம்பளையும் வரும். ஷாஃப் என்றால் உச்சி, மலை உச்சி. ஷாஃபத்துக்கு பண்ண ஷாஃப் உச்சிகள். மௌக்கைக்கு பன்மை மவாக்கை. கத்ரத்துக்கு பன்மை கத்தர், மழைகள். மழை துளிகள் என்றால் மழைகள். இந்த பிதீனிஹி இருக்கிறதே, பா சபபியாவுக்கு உள்ளது. எஃபிர்ரு பிதீனிஹி, அவனுடைய தீனின் காரணமாக தீனை காப்பாற்றிக்கொள்ளன்னு பொருள் சொல்லியிருக்கிறோம். அவனுடைய தீனை காப்பாற்றிக்கொள்ள. இதுக்கு முந்தி உள்ள பாபுக்கும் இந்த பாபுக்கும் மத்தியில் என்ன முனாசபத்து இருக்குது? இதுக்கு முந்தி அன்சாரிகளுடைய சிறப்புகள் இருந்துச்சு. அன்சாரிகளை விரும்புவது ஈமானில் உள்ளது, அன்சாரிகளை பகமை கொள்வது நிஃபாக்கில் உள்ளதுன்னு சொல்லி. அதுக்கு அடுத்த பாடத்தில் தலைப்பு இல்லாததில் நபி இடத்துல மதீனாவிலேன்னு வந்தவங்க ஒரு அக்கபாவில் ஒன்று கூடி ஃபித்னாவிலேருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பையத் செஞ்சாங்க. இதுவும் இந்த பாடமும் தீனிலிருந்து தீனை காப்பாற்றிக் கொள்வதற்காக தனிமையில் இருப்பதை பற்றி வந்திருக்கிறது. ஆனால் தனிமையில் இருப்பது ஹல்வத், சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஜல்வத்தில் இருக்காதீங்க, ஹல்வத்தில் இருங்க. மக்களோட மக்களாக இருக்காதீங்க. அவனை மாதிரி நீங்களும் வீணாக போயிடுவீங்க, உங்களை கெடுத்துடுவான். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை வந்தால் தனியாக போய் ஹல்வத்தில் இருங்க.
துறவரம் துறவரம்டா அதில் கல்யாணம் செய்யாமல் அதுக்கு இதெல்லாம் சேர்ந்து வரும். இங்கே மக்களுடைய தீங்கிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக தனிமையில் இருப்பது. இது நிறைய ஆதாபு இருக்கு. கல்யாணம் செஞ்சவங்கெல்லாம் துறவரம் போடலாம். துறவரத்தில் கல்யாணம் செய்யாமல் கல்யாணம் செஞ்சுருக்காரு, புள்ள குட்டியோடு வாழ்கிறாரு, எல்லா மௌனம் காலி பயிலாம் ஆகிட்டான். இப்போ இந்த மகனோட இருந்தால் நம்மளும் வீணாக போயிடுவோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி மகனை விட்டுட்டு தனிமையாக இருக்கிறது கல்வத் வரும். ஊருக்குள்ளாலேயே தீங்குகள் பாதிக்காத அளவுக்கு இருந்தாலும் கல்வத்துங்கிற பேர் வந்துடும். துறவரம்னா காட்டில் போயிருந்தால் தான் துறவரம். இங்கே ஊரிலேயே இருக்கலாம், மக்களுடைய அந்த சகஜ நிலை இல்லாமல் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக. இதுக்கு முந்தி உள்ளதெல்லாம் என்ன இருக்கணும் என்பதை பற்றி பேசிச்சு ஈமான். இப்போ எது இருக்கக்கூடாது, எதிலிருந்து தவிர்த்து கொள்ளணும் என்பதை பற்றி இங்கே பேசப்படுகிறது. இதுவும் முந்தைய பாபுக்கு இந்த பாபுக்கு மத்தியில் உண்டான ஒரு ரபுத்தாக தெரிஞ்சு போச்சு. நகரங்களிலே நாடுகளிலே வாழ்வது கஷ்டமாக இருக்கிற காலத்தில் நிர்பந்தத்துக்கு ஆளாகி தன்னுடைய தீனை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஊரை விட்டும் ஒதுங்கி மலைகளிலே காடுகளிலே அல்லது தனிமையான பகுதிகளிலே இருப்பது. ஜல்வத்து சிறந்ததா ஹல்வத்து சிறந்ததா? மக்களோடு சேர்ந்து இருப்பது சிறந்ததா, மக்களை விட்டும் தனித்து இருப்பது சிறந்ததா? சில பேர் சொல்லுவாங்க ஹல்வத்து தான் சிறந்தது, ஒதுங்கி இருப்பது, தனி அறையில் இருப்பது, ஜனங்களோட சமூகமாக இல்லாமல். காரணம் ஃபித்னா ஃபசாது, இதிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை, ஜல்வத் ஜமாத்தோடு சேர்ந்து இருப்பது தான் சிறந்தது. ஹல்வத்தில் நிறைய அமல் செய்ய முடியாது, ஜமாத்து தொழுகை கிடைக்காது, ஜும்மா தொழுகை கிடைக்காது, ஜனாதாவில் கலந்து கொள்ள முடியாது, அம்ரு பில் மாரூஃபுக்கு வேலை இல்லை, நஹி அனில் முன்கருக்கு வேலை இல்லாமல் போயிடும். கல்வத்தில் இவ்வளோ பெரிய உயர்ந்த அமல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் ஜல்வத்தில் இருந்துட்டு நமக்கு நாமே மனக்கட்டுப்பாடை உண்டாக்கிட்டு அடிய உதைய வாங்கிட்டு இத்தனை பேர் கெட்டு போனாலும் நம்ம கெட்டு போகாமல் அவங்களோட சேர்ந்திருந்து ஜல்வத்தாக இருப்பது தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆகவே ஹல்வத்தை தான் சிறந்தது என்று தீர்ப்பும் செய்ய முடியாது, ஜல்வத்தை தான் சிறந்தது என்று தீர்ப்பும் செய்ய முடியாது. நிலைமைகளை பொறுத்து, காலங்களை பொறுத்து, நபர்களை பொறுத்து அவங்களுக்கு எனக்கு ஹல்வத்து சிறந்ததாக இருக்கும், உனக்கு ஜல்வத்து சிறந்ததாக இருக்கும், அல்லது உனக்கு ஹல்வத்து சிறந்ததாக இருக்கும், எனக்கு இப்படித்தான். அஸ்ஹாபுல் கஹஃப் கூட குர்ஆனில் இருக்குது. ஊரோடு இருந்தாங்க, மக்களோடு இருந்தாங்க, மன்னரை எதிர்த்து பேசினாங்க, அவையெல்லாம் போய் ஆட்சேபனையெல்லாம் செஞ்சாங்க. கடைசி கட்டத்தில் குகையில் போய் தஞ்சம் புகுந்து பாதுகாப்பு பெற வேண்டி இருந்துச்சு. ஹல்வத்தாக இருந்தாங்க. இனிமேல் ஊரில் இருந்தால் நம்மளையும் கோயிலுக்கு கொண்டு போயிடுவான், இந்த அரசன் பொல்லாதவன் என்ற நிலை வந்த உடனே வைதி தஸல்துமூஹும் வமா யாபுதூன இல்லல்லாஹ் ஃபஊ இலல் கஃப் யன்ஷுரு லக்கும் ரப்புக்கும் மின் ரஹ்மதிஹி. அவங்கள விட்டு நீங்கள் இப்போ நீங்கிட்டீங்க, அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் வணங்குறதில்ல, எங்கள் நிலைக்கு வந்து விட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரே வழி, ஃபஊ இலல் கஃப், அந்த குகைக்கு போய் ஒதுங்கிடுங்க. யன்ஷுரு லக்கும் ரப்புக்கும் மின் ரஹ்மதி. அல்லாஹ்வே குர்ஆனில் அந்த வாலிபர்களுக்கு சொன்னால், இனிமேல் நீங்கள் ஜல்வத்தாக இருப்பதற்கு சான்ஸ் இல்லை, எங்கே போயிடுங்க, ஜல்வத்துக்கு போயிடுங்க. இந்த ஹதீஸ் நமக்கு யார் வழியாக வந்துச்சு? அபூ சயீத் அல் குத்ரி வழியாக வந்துச்சு. அபூ சயீத் என்பது குன்னியத்.
அவங்களுடைய பெயர், அசல் பெயர் வந்து சஅத் இப்னு மாலிக். அபூ சயீத் அல் குத்ரி உஹது போர்க்காலத்தில் பேர் கொடுத்துருந்தாங்க, நானும் கலந்து கொள்ள போகிறேன்னு சொல்லி. அங்கே படைகளை பொறுக்கி எடுக்கும்போது நபி அவர்கள், நீ சின்ன வயசு பையனாக இருக்கிற, ஒன்று 15 வயசு உனக்கு வரல, வீட்டுக்கு போன்னு அனுப்பிட்டாங்க. அதுக்கு பின்னால் எத்தனை யுத்தங்கள் நடந்ததோ எல்லா யுத்தத்துலேயும் கலந்து கொண்டான். பத்ரில் கலந்து கொள்ளலை, ரொம்ப சின்ன பிள்ளை. உஹதில் வந்து ஆர்வத்தோடு கலந்து கொள்வதற்கு பேர் கொடுத்தாங்க, நபி எடுத்துக்கலை. ஆனால் இவங்க அத்தா மாலிக் இப்னு சினான் இருக்கிறாங்களே, அவங்க உஹது போர்க்காலத்தில் கலந்து கொண்டு ஷஹீத் ஆனான். மகனுக்கு இடம் கிடைக்கல, அத்தா போனார், போன அத்தா திரும்பி வரலை. அவங்க அத்தா பேர் என்ன? மாலிக். சஹாபாக்களில் ஆலிம் சஹாபாக்கள் இருந்தாங்க, அவாமுன்னா சஹாபாக்கள் இருந்தாங்க. அபூ சயீத் அல் குத்ரி வந்து ஆலிம் ஃபாசில், பிரபல்யமான சஹாபி, ரொம்ப கெட்டிக்கார சஹாபி. அவங்கள்ட்ட 1170 ஹதீஸுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அபூ சயீத் அல் குத்ரியிடம் இருந்து. ஹிஜ்ரி 64, ஒரு ரிவாயத்தில் 74 இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க. மதீனா முனவ்வராவில் ஜன்னத்துல் பக்கீல அமைதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாபு கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன ஆலமுக்கும் பில்லாஹ் வ அன்னல் மாரிஃபத ஃபஅலுல் கல்ப் லிகௌலில்லாஹி தஆலா வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும். அன ஆலமுக்கும் பில்லாஹ், உங்களில் அல்லாஹ்வை பற்றி நான் ரொம்ப அறிந்தவன். அன ஆலமுக்கும் பில்லாஹ், மாரிஃபத் என்பது அறியுதல், தெரியுதல், புரியுதல் என்பது கல்புடைய செயலாக இருக்கிறது. அதான் அசல். கண்ணால் பார்த்து தெரிகிறது, காதால் கேட்டு தெரிகிறது, இதெல்லாம் வெளிப்படையான சில அடையாளங்களாக இருக்கலாமே தவிர அசல் தெரியுதல் கல்புல ஏற்படும். கண்ணால் பார்த்தா என்ன தெரியும், காதால் கேட்டால் என்ன தெரியும், அதெல்லாம் சொன்னால் லாஹிரி சில அடையாளங்கள் கண்டுபிடிக்கலாம். ஹக்கீக்கி அந்தரங்கமான அந்த ஞானம் இருக்கிறதே, அது யாருடைய, எதனுடைய செயல்? அது ஃபஅலுல் கல். அதுக்கு ஆதாரம் வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும். சும்மா நாக்கால எதையாவது நீ உளறிட்டு இருக்கிற, அந்த சத்தியமாக இந்த சத்தியமாக அப்படின்னு பேச்சுவாகல, அதுக்கெல்லாம் அல்லாஹ் பிடிக்க மாட்டான். மனத்திலே உறுதி பூண்டு சத்தியம் செய்வதாக நீ செஞ்சேன்னு சொன்னால் ஒன்றை பிடிச்சிடுவான். சத்தியத்தை செஞ்சுட்டு மாறு செஞ்சேன்டா. இங்கேயும் இதயத்தை தான் சொல்கிறான், வெறும் நாக்கு சொல்லலை. வலாக்கின் யுஆஹிதுக்கும், உங்களை பிடிப்பான், பிமா கஸபத் குலூபுக்கும், உங்களுடைய இதயங்கள் செய்ததே அதற்காக. பிஹி கால ஹதஸனா முஹம்மது இப்னு ஸலாம் قال أخبرنا عبدان هشام عن أبيه عن عائشة قالت كان رسول الله صلى الله عليه وسلم إذا أمرهم, நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏதேனும் கட்டளையிட்டால், அமரஹும் மினல் ஆமாலி பிமா யுத்தீகூன், அமல்களில் அவர்களுக்கு ஏவுவாங்க, அவர்களால் என்ற அளவுக்கு செயல்பட. பிமா யுத்தீகூன், ஒரு அமலை 10 சொல்ல மாட்டாங்க, உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்க. பிமா யுத்தீகூன் சேர்த்தான் சொல்லுவாங்க. அமல்களிலிருந்து அவங்களுக்கு கட்டளையிடுவாங்க, அவர்களால் முடியுமே அல்லது அவர்களால் இயலுமே அப்படிப்பட்ட செயல்களை. காலு, சஹாபாக்கள் சொன்னாங்களாம், இன்னா லஸ்னா கஹை அத்திக யா ரசூலல்லாஹ்,
நாங்கள் உங்கள் மாதிரி இல்லையே நபியே. நபி அவர்கள் இப்படி அமல் செய்யுங்க, இப்படி அமல் செய்யுங்க என்று சிம்பிளாக சொன்னாங்க. இதை கேட்ட சஹாபாக்களுக்கு, நபியே நீங்கள்லாம் ரொம்ப டாப்பில் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் அமல் செய்யணுன்ற அவசியம் இல்லை, நாங்கள்லாம் பாவிகள், கொஞ்சம் கொஞ்சம்னு அமல்லாம் செஞ்சால் நாங்கள் உருப்பட முடியாது. இன்னா லஸ்னா கஹை அத்திகையா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே நாங்கள் உங்களை மாதிரி இல்லை. இன்னல்லாஹ் கத கஃபரலக மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅக்கர், அல்லாஹுவோ உங்களுக்கு உங்களுடைய ஆய்வில் ஏற்பட்ட பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டேங்கிறான், பின்னாலேயும் மன்னிச்சிட்டேன், முன்னாலேயும் மன்னிச்சிட்டேன், உங்களுக்கு பாவமே இல்லைன்னு அட்வான்ஸாக சொல்லிட்டான். உங்களுக்கெல்லாம் நிறைய அமல் தேவையில்லை, நாங்கள் நீங்கள் செய்கிற மாதிரி அளந்து கொஞ்சமாலாம் செஞ்சால் சரியாக வருமா என்ற கருத்து அடிப்படையில் சந்தேகத்தை கலப்புனாங்க அல்லது ஆட்சேபனை செஞ்சாங்க. இதை கேட்டவுடனே ஃபயக்லபு ஹத்தா யுரஃபல் கலபு ஃபி வஜ்ஹிஹி, கோபப்பட்டுட்டாங்க நபி. நபி கோபம் அடைந்து விட்டார்கள் என்பது முகத்தில் அப்படியே சக்கசவேன்னு தெரியுது. நல்ல முகமும் கோப முகமும் கண்டுபிடிக்க முடியுமில்லவா, முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. நபி அவர்களுக்கு நான் பேசுனது பிடிக்கலன்னு இப்போ சொல்கிறாங்க. கோபப்பட்டுட்டு சஹாபாக்கள் பேசின பேச்சில் இன்ன அத்துகாக்கும் வ ஆலமக்கும் பில்லா அனண்டாங்க, உங்களை விட நான் ரொம்ப அல்லாஹுவை அறிந்தவன், அல்லாஹ் பயப்படுற வேண்டாம், நான் செய்கிற அமல் தான் உங்களுக்கு முன்மாதிரி, நான் சொல்கிறத நீங்கள் செயல்படுங்க. ஏன்னா என்னை விட அல்லாஹ்வுக்கு பயப்படுறவங்க யாரும் இல்லை. இன்ன அத்துக்காக்கும், உங்களில் ரொம்ப தக்குவா உடையவர்கள், ஆலமுக்கும் பில்லா, அல்லாஹுவை பற்றி உங்களை விட உங்களில் ரொம்ப அறிந்தவர்கள் அனன்னு சொன்னாங்க. அன ஆலமுக்கும் பில்லா. அப்போ இந்த பாடத்தில் அன ஆலமுக்கும் பில்லா தலைப்பையே போட்டிருக்கிறார். அன ஆலமுக்கும் பில்லா பாடமும் கிதாபுல் இல்முக்கு உரியதாக இருக்குது. ஆனால் இது கிதாபுல் ஈமான். இது என்ன கிதாப் படிச்சுட்டு இருக்கிறோம்? இங்கே லஃப்ஸ் இருக்கிறது அன ஆலமுக்கும் பில்லா. அப்போது கிதாபுல் ஈமானுக்கு முனாசபத்தா இல்லையே தலைப்பு? எப்படி சொல்லியிருக்கணும்? மினல் ஈமான் அல்லது மினல் இஸ்லாம், மினத் தீன் என்று சொல்லியிருக்கணும். இங்கே அன ஆலமுக்கும் பில்லா. அப்போ ஆலமுக்கும் என்பதுக்கும் ஈமானுக்கும் மத்தியில் என்ன முனாசபத் இருக்குது? இதான் முனாசபத். இல்முன் பில்லா ஈமானும் பில்லா. அல்லாஹுவை எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவை பற்றிய ஈமான் உங்களை விட எனக்கு கூட இருக்குது. அன ஆலமுக்கும் பில்லா. அப்போ இல்முன் பில்லா இருக்குதே, அது பல தரஜாக்களில் இருக்கிறது. எல்லாருடைய இல்மும் அல்லாஹ்வை பற்றி ஒரே அமைப்பில் இருக்காது. எனவே நபி அவர்கள் கூட ரப்பி ஜித்னி இல்மான்னு சொல்லி துவா செய்ய சொல்லிட்டான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்மும் அதுவும் போதாதுன்னு கேட்டுக்கிட்டே இருங்க, இல்முக்கெல்லாம் எல்லை இல்லைன்னுட்டான். ஒஹோ கக்குல்லிதி இல்மின் அலீம். இப்போ ஆலமுக்கும் பில்லா என்பது ஆரஃபுக்கும் பில்லான்னு அர்த்தமாயிடுச்சு. ஆலமுக்கும் பில்லா என்பது ஆரஃபுக்கும் பில்லா. சில ரிவாயத்தில் ஆலமுக்கும் பில்லா என்கிற தலைப்பு இல்லாமல் ஆரஃபுக்கும் பில்லா என்கிற தலைப்பே இருக்கிறது. அப்போ இல்ம் என்பது மாரிஃபத். மாரிஃபத் என்பது ஈமான் சம்பந்தமான விஷயம். இல்முக்கும் மாரிஃபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது.
இல்மு என்றாலும் தெரியுதல் தான், மாரிஃபத் என்றாலும் தெரியுதல் தான். குல்லி விஷயங்களை தெரிவதற்கு பேர் இல்மு. குல்லி விஷயங்களை, ஜுஸீ விஷயங்களை தெரிவதற்கு பேர் மாரிஃபத். இன்னொரு கோணத்தில் முரக்கபாத்தை தெரிவதற்கு பேர் இல்ம், பசாயித்தை தெரிவதற்கு பேர் மாரிஃபத். இப்படியாக குல்லி விஷயத்தை தெரிவதற்கு பேர் இல்மு, ஜுஸீ விஷயத்தை தெரிவதற்கு பேர் மாரிஃபத், முரக்கபாத்தை தெரிவதற்கு பேர் இல்மு, பசீத்தை தெரிவதற்கு பேர் மாரிஃபத்துங்கிற வித்தியாசமும் இருக்கிறது. நபி கூட சொல்லுவாங்க, மன் மாத்த வஹுவ யஅலமு அன் லா இலாஹா இல்லல்லாஹ். இங்கே லா இலாஹா இல்லல்லாஹ் என்று தெரிந்தவனாகண்டா யூமினு ஈமான் கொண்டவனாக யார் மௌத்தா போவான். மன் மாத்த வஹுவ யஅலமுன்னு போட்டிருக்காங்க, வஹுவ யூமினுக்கு பாரமாக. ஆகவே ஈமான் இல்ம் என்பதெல்லாம் ஏறக்குறைய ஒரே பொருளில் உள்ளது. எனவே நபி அவர்கள் ஒரு நலீரை இன்னொரு நலீரோட ஒப்பிடப்பட்டு இங்கே அன ஆலம் பில்லாங்கிற தலைப்பை போட்டிருக்கிறாங்க. அன ஆலமுக்கும் பில்லா. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.